வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி உரம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். உரம் வச்ச பிறகு நம்ம தோட்டத்தில் என்ன மாதிரி ரிசல்ட் காட்டுது, நமக்கு என்ன பிரதிபலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம முழு தொகுப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன உரம் வச்சேன், எவ்வளோ அளவில் உரம் வச்சேன், எப்படி வச்சேன், இது வந்து நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அனைவருக்கும் ரமதான் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். ரம்ஜான் முபாரக். வி அவர் ஃபேமிலி த்ரூ ரமதான் greetings all of them. Thank you so much. ஓகே, we will continue our video. இப்போ நான் வந்து வச்ச உரம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 1.5 ஏக்கர் வந்து பெரிய செடி, 2 வருஷம் முடிஞ்ச செடி, ப்ளஸ் ஒரு 3 இயர்ஸ் நியர்பை செடிகள். அது போக ஒரு அனதர் ஒரு 2 ஏக்கர் பக்கம் இருக்குது. அது ஹவு டு கம்யூனிகேட் யூ ஆடணும். 1.25 ஏக்கர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் 75 சென்ட்டுக்கு மேலே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சின்ன பிளான்ட்ஸ் இருக்குது. அது வந்து 3 to 4 மந்த்து, 5 to 6 மந்த் பிளான்ட்டு. பட் இந்த ஃப்ளட்டிங் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பிளான்ட் நான் வந்து ரீப்ளான்ட் பண்ணியிருக்கேன். ஆகவே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் பிளான்ட் அப்படின்ட்டு கணக்கு வச்சுக்கலாம். இதுக்கு இந்த செடிகளுக்கு வந்து நான் வச்ச உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் பரப்பளவு வச்சுக்கிங்க, காக்கடானோட சேர்த்து 3 ஏக்கருக்கு மேலே வரும். ஆக நான் வந்து என்ன பண்ணேன், 2 ஏக்கர் வந்து ஃபேக்டாமஸ் வாங்கினேன். 2 மூட்டை. சரி, சில நேரங்கள் வந்து வார்த்தைகள் தவறாக போயிடுதுங்க, யாரும் பெரிதாக எடுத்துக்க வேண்டாம். 2 மூட்டை 50 kg 50 kgயில் 2 பேக் வந்து ஃபேக்டாமஸ் வாங்கினேன். அது போக 2 மூட்டை வந்து டிஏபி வாங்கினேன். அது போக வந்து 1 மூட்டை வந்து பொட்டாஷ் வாங்கினேன். ஃபுல்லாக 60% உள்ளது பொட்டாஷ் வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குருணை வந்து சீவீடு கண்டென்ட் உள்ள குருணை, சீவீடு அப்படின்னு சொல்லுவாங்க, சீவீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருணை வடிவில் இருக்குது. அதை வந்து ஒரு 10-15 கிலோ வாங்கினேன். வாங்கிட்டு கூட வந்து ஒரு 10 கிலோ வந்து கால்சியம் நைட்ரேட்டு, சிஎன்னு சொல்லுவாங்க சுருக்கமாக, அது வந்து ஒரு 10 கிலோ வாங்கிட்டேன். வாங்கி எல்லா உரத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ப்ளஸ் வந்து ஒரு 50 கிலோ வந்து யூரியா சேர்த்துக்கிட்டேன். யூரியா வந்து ரொம்ப கூட சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம், கொடி போச்சுன்னா நமக்கு லாபம் இல்லை. எந்தளவு கொடி போகாமல் செடியாக இருக்கோ அதில் தான் பூ நிறையா வரும். கொடி போச்சுன்னா பூ வராது, எண்டில் தான் பூ வரும். இந்த கொடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொடி ஓடுறதுலே செடி வந்து முழு உரம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அரும்பு கட்டுறதுல தாமதப்படுத்தும், அரும்பும் கட்டாது. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 100 கிலோ வருது அப்படின்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ஷன்லாம் வராது. ஆக நமக்கு ஒரு ஏக்கர் வந்து 50 கிலோ 60 கிலோலாம் நம்ம அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா எல்லா நாளும் 50-60 கிலோ வராதுங்க. தப்பான ஒரு புரிதல்ன்றதுனால நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் அவ்வளோலாம் வராது அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டு தான், நாட் கம்மிங் ஃபார் எவ்ரிடே. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும், ஒரு 5 கிலோ ஸ்டார்ட் ஆகணும். 5 கிலோ அப்படியே ஆரம்பித்து நெக்ஸ்ட் டே ஒரு ஒன் வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோ ஆகிடும். அனதர் 1 வீக்கில் ஒரு 35 kg போயிடும். ஸோ லாஸ்ட் வீக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 70 கிலோ தாண்டும். அது எப்படி தாண்டும் அப்படின்னா கிராஜுவலாக தான் ஏறும். ஒன் டைம் இஸ் கம் ஃபார் 100 kg, 1 or 2 days மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுதான் ஹை பீக் ஆஃப் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்குன்றது தான் கணக்கு எடுத்துக்கிறோம். ஆக நம்ம இந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டும் போது நமக்கு ஒரு ஏக்கருக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 கிலோன்றது சாதாரணமாக கண்டிப்பாக 100% இல்லை 1000% வந்தே தீரணும், வர வேண்டும். அப்படி வரலன்னா நம்ம ஏதோ தவறு பண்ணுறோன்னு அர்த்தம். இந்த உரம் நான் சொன்ன உரத்தை வந்து நீங்கள் போடுங்க. நீங்கள் வந்து டிஏபியும் போடலாம், ஓகேங்களா? இல்லைனா பொட்டாசியம் சோனேட்டுன்னு சொல்கிறாங்க, பிஎம்எஸ், நானும் போட்டிருக்கேன். அது எப்படி போட்டிருக்கேன்னா கிலோ கணக்கில் போடுறது கிடையாதுங்க, ரொம்ப காஸ்ட்லி அந்த உரம். அது வந்து ஒரு 10 கிலோ. இப்போ நான் வந்து சிஎன் சேர்த்துக்கிட்டேன் இந்த முறை. இப்போ அடுத்த மாதம் நான் என்ன பண்ணேன், சிஎன்னை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு நான் வந்து பிஎம்எஸ் சேர்த்துக்குவேன். அதான் பொட்டாசியம் சோனேட். அதில் என்ன இருக்குது, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் இருக்குது. நான் அது சேர்த்துக்குவேன் கூட. அது 1 மந்த்துக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் உரம் போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், நல்ல ரிசல்ட் இருக்குது செடிங்களில். இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்களே, இது வந்து அறுவடை முடிஞ்சது. இந்த ஒரு 50 சென்ட் பிட்டு இதில் வந்து அறுவடை முடிஞ்சது. எனக்கு முடிஞ்சு ஒரு 5-6 days ஆகிடுச்சு. எனக்கு முடியும் தருவாயில் நான் வந்து உரம் இப்போ போட்டுட்டேன். இப்போ எல்லாம் பாருங்கள், இப்போது புதுசாக அரும்பு கட்டியாச்சு. எனக்கு இது வந்து டெவலப் ஆகிறதுக்கு இட் வில் டேக் another 1 week. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட கடைசி பகுதியில் வரும் பார்ப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அறுவடை 50 சென்ட் பிட் அதில் வந்து எனக்கு வந்து இப்போ அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது. அதேமாதிரி ஒரு 30 சென்ட் இன்னொரு இடம் இருக்குது.
அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி வந்து இப்போ அரும்பு கட்டியிருக்கு, பாதி வந்து அறுவடை வந்துக்கிட்டு இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து இப்போ இந்த உரம் போடுறதுலேயே கொஞ்சம் முன்ன பின்ன டிலே பண்ணி போடுறேன். ஏன்னா நமக்கு ஒட்டு மொத்தமாக ப்ரொடக்ஷன் வரும்போதுங்க நமக்கு ஆள் வந்து அவ்வளோ எளிதாக கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி உரங்கள்லாம் நான் கலந்து செடியிலேருந்து கரெக்டாக ஒரு 6 அடி தள்ளி உரத்தை போட்டு நம்ம வந்து எப்பவுமே பாருங்கள், ஒரு உரம் நம்ம போடுறோம் அப்படின்னா ஒன்று செடியை சுற்றி போட்டால் எல்லா பக்கமும் சரியான அளவில் உரம் வந்து எல்லா செடிக்கும் எல்லா வேறு பகுதிக்கும் கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். அப்படி இல்லைன்னா ஒரு டைம் வந்து நார்த்து பக்கம் போகிறீங்கன்னா அரை வட்டம் போகிறீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அடுத்த மாதம் போடும்போது சவுத் பக்கமாக போடுங்க அரை வட்டமாக. அது சவுத்தாக வச்சுக்கலாம், நீங்கள் கிழக்கு மேற்கோட வச்சுக்கிங்க, வடக்கு தெற்காக வச்சுக்கிங்க. பட் அரை வட்டம் அந்த பக்கம் ஒரு அரை வட்டம் இப்படி மாற்றி மாற்றி கூட போடலாம். பட்டு எல்லா பக்கமும் போடுறது வந்து சிறப்பு, நல்லதாக இருக்கும். மண் போட்டு கொஞ்சம் மேலே அணைச்சிங்கன்னா நமக்கு 1 மந்த் வந்து நமக்கு உரம் தேவை கிடையாது. ஏன்னா இந்த எவாப்ரேஷன் தான் இப்போ இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு. நம்ம தண்ணி கட்டும்போது இந்த அளவுக்கு வந்து எவாப்ரேஷன் வந்து காற்றுல போகுதோ, ஆவியாதல் அதே மாதிரி தான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற உரம் கூட பார்த்திங்கன்னா அந்த காற்று தண்ணி எல்லாமே சேர்த்து அதனோட சத்து வந்து நமக்கு எவாப்ரேஷன் தான் வெளில போயிடும். அந்த மாதிரி போகும்போது தான் நம்ம இன்னும் இப்போ நீங்கள் உதாரணம் நான் சொன்ன உரம்லாம் கலந்து நீங்கள் வச்சு பாருங்களேன், தண்ணி கொண்டு லைட்டாக பாருங்கள், அப்படி மெல்ட் ஆகும். ஏன்னா அது வாட்டர் சோலபிள் உரம். அப்படியே அந்த உரம் எங்கே போகும், தண்ணியாக வடிஞ்சு அங்கே கீழே போகும், மீதெல்லாம் எங்கே போகும், காற்றுல தான் போகும். அதனால தான் நம்ம விவசாய பெருமக்கள் அந்த பண்டைய காலத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்த உரம் போடும்போது கூட குப்பைசாணி போடும்போது கூட போட்டு மண்ணை மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, இமிடியட்டாக ஏற விட்டுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இந்த உரம் நீங்கள் வச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இது மாதிரி எனக்கு அறுவடை இப்போ இருக்குது என் செடிகளில். இப்போ இது வந்து ஒரு பக்கம் அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது. நான் வந்து இப்படி மாற்றி போடுறேன். ஏன்னா 1.5 ஏக்கர் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த அறுவடை விலை வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து அமாவாசை இருந்தது. நேற்று வந்து வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, டக்குன்னு ஞாபகம் வரல. இன்றைக்கி வந்து ரம்ஜான் இருக்குது. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டு வந்து 550 ரூபா இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டத்தில். ஸோ ரேட்டு நல்லா இருக்குங்க. மாதத்தில் எப்படியாவது ஒரு 1 வீக் 4 to 5 டேஸு 1ஆம் தேதியிலேருந்து 30 நடுவில் ஏதாவது ஒரு 4-5 நாள் 1, 2, 3 அல்லது 15, 18 அல்லது 22, 23 அல்லது 29, 30 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காம்பினேஷனில் ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து விலை வந்து 500 ரூபா மேலே போகுது. அந்த சமயம் பார்த்து நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம விளைச்சல் அதிகமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லாபம் இருக்கும். எல்லாமே விவசாயம் அப்படிங்கிறது வந்துங்க முதல்ல வந்து நுணுக்கம், டெக்னாலஜி, 2வது நம்ம எவ்வளோ செலவை குறைக்கணும், நம்ம அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து நம்ம எல்லாமே கணக்கு பண்ணாமல் நம்ம பண்ணும்போது ஏதாவது சூழலை வந்து நம்ம மாட்டிக்குவோம். அந்தமாதிரி நெகட்டிவ் கமெண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம விவசாயம் வந்து போய் முடியும். அதனால் எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக இருங்க. எது நடந்தாலும் நல்லது நடக்கும், கவலைப்படாமல் இருங்க. இந்த உரத்தை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து நிச்சயமாக உங்கள் தோட்டத்தில் நீங்களே கண் எதிரில் ஒரு 1 or 2 வீக்ஸில் மேக்ஸிமம் 6வது 7வது நாள்லாம் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பார்ப்பீங்க. 100% இதில் வந்து உண்மை. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். அதுமாரி நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனலோட மெயின் நோக்கம் நான் வந்து எந்த ஃபெர்டிலைசரோ எந்த மருந்தோ வந்து நான் வந்து செல் பண்ணுறதும் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க. இதுதான் நம்ம இதில் எனக்கு எந்த விதமான லாப நோக்கம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நான் எப்படி நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது அது மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற என்னுடைய ஒரு எண்ணம் தான், அவ்வளோதாங்க. நன்றி. என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுக்கு எதுக்குமே காஸ்ட் இல்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். நன்றி. வாழ்க வளமுடன். ரமதான் முபாரக் ஆல் ஆஃப் யூ.